கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தாலி பெருக்கி போடுறதா முதல் ஃபங்க்ஷன். அதுவும் முக்கியமான ஃபங்க்ஷனும் அதுதான். ஆனா அதுக்கு நரேன் வீட்ல இருந்து யாருமே வரல. அகிலா இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா அகிலா கிட்ட என் போன் நம்பர் இருக்கு. அத வாங்கி எனக்கு ஒரே ஒரு போன் பண்ணுங்க. நான் வந்து என் தேவதையை கூட்டிட்டு போயிடுறேன். இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்தா கொன்றுவேன். இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் போன் பண்றேன், அங்க யாரும் எடுக்கறாங்க, ஆனா பதிலே பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சில நேரத்துல டெலிபோன் கூட ஃபால்ட்டா இருக்கும் சுதா. நாம பேசுறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. ஃபால்ட் டெலிபோன்ல இல்ல, அகிலா வாழ்க்கையில தான். தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு கடைசி வரைக்கும் அந்த வீட்ல இருந்து யாருமே வரல. சரி, மாமனாரை விடுங்க. இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன் தான். அந்த அம்மா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. புருஷனும் வரல, புருஷன் வீட்டு ஆளுங்களும் வரலனா என்னங்க அர்த்தம்? அகிலா இங்க இருந்து போகும்போதே வருத்தத்தோட போனா. அங்க போய் என்ன ஆச்சோ என்ன பிரச்சனையோ தெரியல. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நாளை காலையில ஆபீஸ் போகும்போது நான் அவங்க வீட்டுல போய் அகிலாவை பார்த்துட்டு வரேன். வேணாங்க, நாளைக்கு வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த வீட்ல ஏதோ தப்பு நடக்குது. என் பொண்ணு அங்க நிம்மதியா இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல என்னால இங்க சும்மா உட்கார முடியாது. வாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். என் பொண்ணை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நான் சொல்றதை கேளு சுதா. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அகிலா நமக்கு போன் பண்ணிருக்க மாட்டாளா? நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுங்க. நாளைக்கு அகிலாக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா நானும் நீங்களும் உட்கார்ந்துதான் அழுதுகிட்டு இருப்போம். இங்க பாருங்க, என் கூட வரீங்களா இல்ல நான் மட்டும் கிளம்புவா? சரி வா. அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வா. சரி, கொண்டு வரேன்ப்பா. இந்த பிரேம், டீ சாப்பிடு. பிரேம், வசந்தி கிட்ட பேசணும்னு சொன்னியே, பேசுனியா? கல்யாண விஷயமா வசந்தி கிட்ட பேசணும்னு சொன்னியே, அத பத்தி தான்ப்பா கேக்குறேன். பேசிட்டம்மா. என் மனசுல இருக்கிறத வசந்தி கிட்ட சொல்லிட்டேன். வசந்தி ஒத்துக்கல. வசந்தி கிட்ட அவசரப்பட்டு கேட்டுட்டனோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. அது தப்புன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீதான் அவகிட்ட கேட்டு அவ மனசையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்ட. அவ உன் மேல நல்ல மதிப்பு வச்சிருந்தா, அத நீயே கெடுத்துக்கிட்டியே. இல்லம்மா, வசந்தி என்ன தப்பாலாம் நினைக்கல. நான் என் மனசுல இருக்கிறத பிராங்கா சொன்னேன். அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லையா? அதான்ப்பா நானும் சொன்னேன். புருஷன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு 3 புள்ளைய பெத்துக்கிட்டு அவ எப்படிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? புருஷன் செத்து போயிருந்தா கூட அவ இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பா. அது தப்பும் இல்ல. அவ நிலைமை திரிசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. புருஷன் இருக்கானா இல்லையா ஒண்ணுமே தெரியல. காணாம போன புருஷன் நாளைக்கே திரும்பி வந்து அவ முன்னாடி வந்து நின்னா வசந்தி என்ன பண்ணுவா? அவ புத்திசாலி பொண்ணுப்பா. இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லிருக்கா. நீதான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. நீ கேட்டதுக்காக அவ கோச்சிக்கிட்டாளா? அதெல்லாம் இல்லம்மா. அவங்களும் என்கிட்ட ரொம்ப ஜென்டிலா தான் நடந்துக்கிட்டாங்க. நான் அவங்க கிட்ட என் விருப்பத்தை சொன்னதுனால ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடுச்சுமா. வசந்தியும் குழந்தைங்களும் என்கிட்ட ரொம்ப அன்பா பழகுறாங்க. எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு வசந்தி சொன்னாங்க. வசந்தி நல்ல பொண்ணுப்பா. அவ இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உடனே நான் உனக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன். சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ.
இந்த பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஏண்டா வசந்திய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன, இப்ப அவ தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அந்த ஆசையை கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ பாட்டுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு என்னை வம்புல மாட்டி விட்டுறாத. நான்லாம் வரமாட்டேன். அப்புறம் நீ தான் அசிங்கப்பட்டு நிற்ப. மாயா. சரி சரி பேசு. சொல்லு மாயா. என்ன பிரேம், வசந்தி கிட்ட பேசிட்டு உடனே ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த? வசந்தி கிட்ட உன் விருப்பத்தை சொல்லிட்டியா? வசந்தி சம்மதிச்சிட்டாளா? மாயா, அவ அதுக்கு ஒத்துக்கல. என்ன பிரேம் சொல்ற? வசந்தி முடியாதுன்னு சொல்லிட்டாளா இல்ல யோசிக்க டைம் கேட்டிருக்காளா? முடியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா. நீ அவகிட்ட ஒழுங்கா பேசியிருக்க மாட்ட. பேசாம உனக்காக நானே அவகிட்ட பேசியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யார் பேசியிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது மாயா. வசந்தி மனசுல பாலு ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருக்காரு. பாலு இருந்த இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு வசந்தி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? வசந்தி அப்படி ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் சொல்றது என்ன இருக்கு? நான் வசந்தியை ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் வசந்தி தன் வேலையை ரிசைன் பண்றேன்னு ஆஃபீஸ்ல லெட்டர் கொடுத்தாங்க. சஞ்சய் அவங்க ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கல. பாலு இத்தனை நாள் காணாம போயிருந்தோம், அவரை பத்தி எந்த தகவலும் வசந்திக்கு தெரியாம இருந்தோம், வசந்தி மனசுல ஒரு சின்ன சலனம் கூட இல்லை. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாயா. பாலு தான் கடைசி வரைக்கும் தன்னோட புருஷங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. வசந்தி ரொம்ப நல்லவங்க மாயா. நான் என் மனசுல இருந்ததை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன 4 வார்த்தை திட்டிருந்தா கூட எனக்கு ஆறுதலா இருந்திருக்கும். வசந்திக்கு என் மேல துளி கூட கோபம் வரல. நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நாகரிகமா சொல்லிட்டாங்க. மாயா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். வசந்தி இந்த நிமிஷம் வரைக்கும் பாலு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாலுவை பத்தின உண்மை தெரிஞ்சா அவங்க அந்த நிமிஷமே நொறுங்கி போயிடுவாங்க மாயா. வசந்தி கிட்ட இந்த விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் அவங்க மேல எனக்கு மதிப்பு அதிகமாயிடுச்சு. பாலு மேல நான் வச்சிருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு மாயா. சரி பிரேம், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன மாயமா, பிரேம கல்யாணம் பண்ணிக்க வசந்தி சம்மதிக்கலையா? வசந்தி மாதிரி பொண்ணுங்க புருஷன் தன்னை தேடி வருவான்னு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. வசந்தியோட பதில் இதுவாக தான் இருக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சேம்மா. எனக்கு பயமா இருக்கு பெருசு. வசந்தி இன்னும் பாலுவை மறக்கலன்னு நினைக்கிறேன். வசந்தி மட்டும் இல்லைம்மா, பாலுவும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்கள இன்னும் நினச்சிக்கிட்டு தாம்மா இருக்காரு. 13 வருஷ வாழ்க்கையை எப்படிம்மா மறக்க முடியும்? பொண்ணுங்களுக்கு ஆபத்தான வயசு 14லேருந்து 19 வரைக்குமா. அந்த பருவத்தை ஜாக்கிரதையா கடந்துட்டா அதுக்கு பிறகு அவங்க மனசுல எந்த சலனமும் இருக்காது. ஆம்பளைங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வயசு 40லேருந்து 50மா. அந்த வயசுல வாழ்க்கை மேல தன்னால ஒரு சலிப்பு வரும். பொண்டாட்டி சலிச்சு போயிடுவா. பிள்ளைங்களுக்கு செஞ்சு செஞ்சு மனசு ஒரு மாதிரி அழுத்து போயிடும். ஒரே மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கு போர் அடிச்சிருமா. அப்ப ஆம்பளைங்க மனசு புது உறவுகளையும் புது உலகத்தையும் தேடும். பாலுவுக்கு அந்த சலிப்பு வந்த நேரத்துல தான் நீ அறிமுகமாயிருக்கம்மா. பாலுவுக்கு ஒரு புது உறவா புது உலகமா நீ தெரிஞ்சிருக்க. தூசி படிஞ்ச கண்ணாடிய மறுபடியும் தொடச்சி வச்சா பழையபடி பளபளப்பாயிடுமா. அதே மாதிரி பாலுவுக்கும் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகம் வர வர உன்னை விட்டு விலகி போயிட்டே இருப்பார்மா. கடைசியில நீ ஏமாந்து நிக்க போறியோந்தம்மா நான் பயப்படுறேன்.
நீங்க சொல்றதுல உண்மைதான் பெருசா. வாழ்க்கையில முதல் தடவையா பாலுவை நினைச்சு மனசுல ஒரு பயம் வந்திருக்கா. இதுக்கு ஒரே வழி நீங்க சொன்ன மாதிரி நானும் பாலுவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் பாலு உன்னை விட்டு போக மாட்டாருன்னு என்னமா நிச்சயம்? இன்னொரு விஷயத்தை நீ யோசிக்கலம்மா. நீயும் பாலுவும் சட்டப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் அது செல்லாது. பாலு பொண்டாட்டி வசந்தி உயிரோட இருக்கா. எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த விஷயத்த வெளியே தெரியாம மறைக்க முடியும் சொல்லு? அதுக்கு தான் பெருசா வசந்திய பிரேம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கையில எந்த சிக்கலும் இருக்காதுன்னு நினைச்சேன். அது நடந்திருந்தா சட்டப்படி பாலுவும் வசந்தியும் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா வசந்தி அதுக்கு சம்மதிக்கல. அதான் எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் பாலு என் கழுத்துல தாலி கட்டிட்டா சட்டப்படி உரிமை இல்லாட்டியும் எங்களுக்குள்ள ஒரு தார்மீக பந்தம் ஏற்படும். அந்த பாதுகாப்புக்காக தான் பாலுவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். நீ எடுத்த முடிவு கரெக்ட் தாம்மா. எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுமா. இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாதுமா. அது நல்லதில்லை. ஏங்க நாம பாட்டுக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். அவ எங்க போய் தொலைஞ்சாலோ என்னவோ. மா, அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அவ திரும்பி வந்துடுவாளோ நான் பயந்துட்டு இருக்கேன். விடுமா, போனவா அப்படியே போய் தொலைட்டோம். அது எப்படிடா? நாம விட்டாலும் பெத்தவங்க விட்டுடுவாங்களா? பொண்ணு எங்கன்னு வந்து கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது? அவசரப்பட்டு அவளை விரட்டினதுக்கு அவ அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசி இருந்திருக்கலாம். விடுமா, விரட்டி விட்டோன்னு வேற எங்க போயிருப்பா? நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. சரிப்பா, அவ அங்க போனா பரவாயில்ல, ஏதோ பத்திரமா பாதுகாப்பா இருப்பான்னு விட்டுடலாம். அவசரப்பட்டு வேற ஏதாவது முடிவுக்கு வந்துட்டாள்னா? பானு, நீ தேவையில்லாம பயப்படுற. அவ அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்க போறா. அவங்க அம்மா 2-3 தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க குரலை கேட்டோன்னா நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். எங்க அதுக்கு பேசாம அகிலா வந்துட்டாளான்னு கேட்டிருக்கலாமே. பார், அகிலா அவங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க அம்மா இங்க வர போறாங்க. போகலனாலும் இங்க தான் வருவாங்க. எனவே அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க யாரும் பேச வேண்டாம். புரிஞ்சுதா? அகிலா, அகிலா. சம்பந்தி, என் பொண்ணு அகிலா எங்க? எங்களுக்கு என்ன தெரியும்? என்ன விளையாடுறீங்களா? என் பொண்ணு எங்கன்னு கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும் பொறுப்புலாம் பதில் சொல்றீங்க. எங்க என் பொண்ணு? ஏமா கேக்குறோம்ல, அகிலா எங்க? என்னாச்சு உங்களுக்குலாம்? தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வரல. புருஷனும் வந்து விட்டுட்டு போயிட்டான். இப்ப என் பொண்ணு அகிலா எங்க? எங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க அகிலாவை. இந்த பாருமா, உன் பொண்ணு இங்க இல்ல. அதான் எங்கன்னு கேக்குறேன். அது எங்களுக்கு தெரியாது. இது பொறுப்பில்லாத பதில். அவ எங்க பொண்ணு? எங்க பொண்ணு இப்ப எங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதான் உன் பொண்ணு என் வீட்டுல இல்லன்னு சொல்றேன்ல. நான் சம்பந்திங்கிற மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க. என் பொண்ணு எங்க வீட்டை விட்டு புறப்பட்டு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இங்க வந்தவ இப்ப வீட்டுல இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அவளை சண்டை போட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்களா? என் பொண்ணை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணேன். ரிசீவர் எடுத்து ஹலோன்னு என் குரலை கேட்டதும் நீங்க கட் பண்ணிட்டீங்க. எனக்கு அப்பவே சந்தேகம் தான். உங்க மேல தப்பு இல்லைன்னா பேச வேண்டியதானே? அது என்ன கட் பண்ற அளவுக்கு கள்ளத்தனம்? கள்ளத்தனம் என்கிட்ட இல்லம்மா, உன் பொண்ணு கிட்ட தான் இருக்கு. ஏன் பொண்ணு கிட்ட என்ன கள்ளத்தனத்தை கண்டீங்க? ஆரம்பத்துல இருந்து உங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இந்த வசந்தி தான் தேவையில்லாம உள்ள போந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. இந்த வசந்தி தான் தேவையில்லாம உள்ள போந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா.
சரி, அவளை நான் தனியா கவனிச்சுக்கிறேன். மரியாதையா என் பொண்ணு எங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா மோன மரியாதையெல்லாம் கெட்டுடும். பொண்ணை காணோன்னு என் வயிறு எரியுதியா? மிஸ்டர் தனிகாச்சலம், நீங்க ஏதோ பேசி பிரச்சனையை மூடி மறைக்க பாக்குறீங்க. இப்ப என் பொண்ணு எங்கன்னு சொல்லலைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கா நாங்க பயப்பட மாட்டோம். இந்த மிரட்டல்லாம் உங்க பொண்ணு கிட்ட வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா அவ அப்படி ஒரு தப்பை பண்ணிருக்க மாட்டா. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அத சொல்றதுக்கே நான் கூசுது. என் இடத்துல வேற எவன் இருந்தாலும் அவ பண்ண தப்புக்கு கொலையா பண்ணிருப்பான். என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. நான் எதுக்கு உன் பொண்ணு மேல பழிய போட போறேன்? உன் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் உன் பொண்ணோட பழைய காதலன் ராஜேஷ்ன்ற ஒருத்தன் இங்க வந்தான். அதனாலதான் நாங்க உங்க வீட்டுக்கு வர முடியாம போச்சு. உன் பொண்ணுக்கும் அவனுக்கும் ஏற்கனவே பழக்கமா. நாங்க ஹனிமூன் போன இடத்துல யாரோ தன்னை கடத்தினதா நாடகம் ஆடி அவன் கூட போய் தங்கிட்டு வந்திருக்க உன் பொண்ணு. அங்கே நான் அவளை வெட்டி போட்டிருக்கணும். அவளுக்கு சேர்த்து நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்த பத்தியா? அது ஏன் தப்புதான். போதும், நிறுத்து. இத்தனை வருஷமா எங்க பொண்ணை வளர்த்திருக்கோம். எங்களுக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க பொண்ணு என்னமோ பண்ணிட்டு குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சாகணும். உன் பொண்ணு காரணம் கிட்ட போய் கேளுமா. அவன் தான் இங்க வந்து தகராறு பண்ணினா. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு உன் பொண்ணு அவன் பின்னாடியே போயிட்டாளே. அட பாவீங்களா, இவங்க நம்ம பொண்ணு என்னமோ பண்ணிட்டாங்க. என் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? சுதா, இவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மை வராது. எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வா போலாம். என் புள்ள நரைன வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன். புருஷனை பக்கத்துல வச்சுட்டு கள்ள காதலனை தேடி போயிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையாடி? சரி அகிலா, நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இனிமேல் கண்டிப்பா நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன். இப்போ நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுல உனக்கு இடம் இல்ல. போயிடு. போய் உன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இரு. இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்டி. ஓடி ஓடின்னு சொல்றேன். இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்தா கொன்றுவேன்.
எங்களுக்கு அவ ஒரே பொண்ணுங்க. பாவிங்க, அவளை உயிரோட வச்சிருக்காங்களா இல்ல கொன்னுட்டாங்களான்னு தெரியல. நீங்க தான் எப்படியாவது எங்க பொண்ணை காப்பாத்தி கொடுக்கணும்.